கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா பகுதியிலே நாம் ஸ்ரீ சாய்நாதருடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் நாம் பேசி வந்த விஷயம் பாபாவுடைய அவதார ரகசியம் பற்றியது என்று நாம் பேசினோம். இதில் பல சந்தேகங்கள் பல அன்பர்களுக்கு என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்டவர்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளிலே என்னை நேரில் பார்த்து கேட்டவர்கள், அந்த சந்தேகங்களுக்கு முதலிலே நான் விடையளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நியாயமான சந்தேகம், பாபா வெங்குசா அவருடைய குரு இல்லையா, அந்த வெங்குசாவிடமிருந்து விடைபெற்று தனியாக கோபர்கான் வழியாக ஷீரடி வந்தார் என்று நாம் சில நாட்கள் முன்னால் பார்த்தோம். துபாயிலிருந்து ஒரு அன்பர் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து துபாயில் பார்த்துவிட்டு எனக்கு தொலைபேசி மூலம் ஒரு சந்தேகத்தை கேட்டார். சார், இப்போது பாபா வெங்குசாட்டேந்து விடை பெற்று கொண்டு கோபர்கான் வழியாக ஷீரடி வந்தார்னு சொன்னீங்க, அது எப்போ வந்தார் என்று கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன இந்த நிகழ்ச்சியில் பாபா ஷீரடிக்கு முதல் முறையாக அன்னைக்கு வரல. ஏன்னா இது ஏற்கனவே வெங்குசாவோடு அவருடைய ஆன்மீக பயணத்தோடு போயிருக்கும்போது பாபா ஒரு வாட்டி ஷீரடியில் போய் ஒரு 7 நாள் தங்கியிருக்காரு, நம்ம ஏற்கனவே பேசினோம். ஆனால் இந்த முறை பாபா 2வது முறையாக ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு எப்படி வராரு அப்படின்னா, வெங்குசாட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு அவர் கேட்ட மற்றொரு கேள்வி, அவர் தனியாக வந்தார்னு சொன்னீங்க, எந்த வயசில் வந்தார் என்று கேட்டார். தன்னுடைய 16வது வயதில் பாபா தன்னுடைய 16வது வயதிலே வெங்குசாட்டேந்து விடைபெற்று கொண்டு நேரம் கோபர்கான் வழியாக ஷீரடி அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு மாலை நேரத்திலே உட்கார்ந்தார். அதான் பாபா தனியாக ஷீரடிக்கு முதலாக வந்த ட்ரிப்பு. இதற்கு முன்னால் பாபா வந்தது அப்போ முதல் வாட்டின்னு சொன்னீங்களா, அது எப்படி நீங்கள் கேட்கலாம். முதல் முறையாக பாபா வந்தது பாபா அவர் குருவோடு தான் வந்தார். இப்பொழுது வந்திருப்பது தன்னுடைய 16வது வயதிலே தனியாக பாபா வந்தார் என்று சொன்னோம். இப்போது மற்றொரு நண்பர் கேட்ட மற்றொரு சந்தேகம், சாயி மாத இதழ், சாயி மாத விஜயம் போன்ற பத்திரிகைகளை நடத்தி வருகின்ற ஒரு அன்பர், அவர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, பாபா இப்போ தலையில் கட்டிருக்கிற துணி பாபா தன்னுடைய குருவிடமிருந்து வாங்கி வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். அது எந்த அளவு உண்மை என்று கேட்டார். அன்பர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள், பாபாவுடைய வரலாறு, பாபாவுடைய லீலைகள், பல விஷயங்கள் பாபாவுடைய சச்சரிதத்திலிருந்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். 2வது விஷயம், இதை தவிர இந்த பாபாவுடைய சரித்திரத்தில் இருக்கின்ற விஷயங்களை தவிர வருகின்ற விஷயங்கள், நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். எப்படி அப்படின்னா, ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து. அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்று சொல்லப்படுகிற, பாபாவோடு அவரோட ஃப்ரெண்டாக இருந்து அவரோட தீவிர பக்தராக இருந்த
ஷியாமா என்பவர் அதில் முக்கியமான ஒரு நபர். ரெண்டாவது மகள் சாபதி. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. பாபாவோடய இருந்தவங்க. பாபாவுடைய இந்த 16வது வயதிலிருந்து மகள் சாபதி பாபா கூடயே இருக்கார். முதல்ல பாபா ஷீரடிக்கு வந்ததுலேருந்து அவருடைய மகள் சாபதி கூடயே இருந்திருக்கார். அந்த குடும்பத்தினர் இன்றைக்கும் ஷீரடியிலே வசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்காங்க. நேற்றைய தினம் கூட அவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தொலைபேசியில் அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போது அவங்க சொன்ன விஷயங்கள், இப்போ பாபாவோட டேட் ஆஃப் பர்த் பல பேருக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய பிறந்த நாள் ராமநவமி என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படி நினைத்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் இந்த ஷியாமா ஃபேமிலியில் வந்த அவரோட பேரன், ஷியாமாவோட கிட்டத்தட்ட ஒரு 3வது ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த பேரன் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா அவர் சொன்னதான் கரெக்டு. ஏன்னா பாபா பற்றிய குறிப்புகள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள் இன்றைக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஷியாமா வீட்டில் இருக்குது. மகள் சாபதியோட அந்த வீட்டில் அவரோட சில பாபாவுடைய சில பயன்படுத்திய பொருட்கள் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நமக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் அந்த ஷியாமாவோட பேரன் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம ராமநவமி தான் பாபாவோட பிறந்தநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாபா முக்தி அடைந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம விஜயதசமி அன்று பாபா சமாதியான நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போது பாபா சமாதியான நாள் எல்லாருக்கும் தெரியும், அது கன்ஃபார்ம்டு விஜயதசமின்னு. ஆனால் பாபா பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அதை ரொம்ப தெளிவாக சொன்னார் ஷியாமாவோட பேரன். எப்படி சொன்னார் அப்படின்னா, 1835, அதாவது 1835ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பாபாவுடைய பிறந்தநாள். நாம் நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட போது பல சாய் கோவிலிருந்து, பாபா கோவிலிருந்து பல அன்பர்கள் இதை கேட்டார்கள். அந்த கோவில் ஆஃபீஸ்லேருந்து, அலுவலகத்திலிருந்து விசாரித்தார்கள். இதுதான் உண்மை என்று தெரிந்தவுடன் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, பல பேர் அந்த செப்டம்பர் 28ஆம் தேதியை பாபாவுடைய பிறந்த நாளாக இந்த வருடம் முதல் கொண்டாட இருக்கிறார்கள். அது இந்த ஜீ தமிழ் மூலம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதிலே, அதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாபாவை பற்றி இதை பகிர்ந்து கொண்டதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த 2 சந்தேகத்துக்கு நான் பதில் சரியாச்சு. இப்போ பாபாவோட பொன்மொழிக்கு வருவோம். பாபா ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, பல பொன்மொழிகள், பாபாவுடைய பொன்மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய 11 பொன்மொழிகள் என்று எல்லா கோவில்லையும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தவிர பாபா சொன்ன பொன்மொழிகள் ஆயிரம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? பாபா சொல்கிறார், அடுத்தவங்களை நீ குறை சொல்கிறது விட்டுடு. பாபா சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்பொழுது நாம் பார்க்க போகும் இந்த பாபாவுடைய சரித்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் இதை முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்திற்கும் இந்த பாபாவுடைய பொன்மொழிக்கும் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. பாருங்கள், கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாபா என்ன சொல்கிறார்? அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறத நீ விட்டுடு. ஏன்னா அதுக்கு அடுத்த வரி தான் பாபா போடுற ஒரு கடுமையான வரி நமக்கு. இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, பாபா தன்னுடைய சரிதத்திலே சொல்லி இருப்பது, இது யாருக்கோ ஒரு டிவோட்டிக்கு சொன்னதோ, இல்லை ஹேமத் பத்துக்கு சொன்னதோ, இல்லை காக்கா சாஹிப்புக்கு சொன்னதோ, ஷியாமாவுக்கு சொன்னதோ இல்லை. ஷீரடி மக்களுக்கு மட்டும் பாபா போதனை செய்யவில்லை. இப்போ பாபாவுடைய சரிதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாபா நமக்கு போடும் கட்டளை, டேய் ஒழுங்காரு அப்படின்னு நமக்கு சொல்கிறது தான். இதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு? அடுத்தவங்களை நீ குறை சொல்லாத. ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னார் பாபா. பாபா சொன்ன இந்த பொன்மொழிக்கு சம்பந்தமான ஒரு சம்பவம் பாபாவுடைய சரிதத்திலே இருக்கிறது. அது என்ன சம்பவம்? ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி பாஷாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பெங்களூர்லேருந்து ஒரு அன்பர், முத்துசுவாமிங்கிற அன்பர், மகா சுவாமிகளுக்கு சேர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு 6 விளாம்பழங்களை வாங்கி அனுப்புகிறார்.
இதில் ஏதான ஒரு பழத்தை மகா சுவாமிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு தன்னோட கிரகத்துக்கு வந்த உறவினர்கள் மூலமாக அந்த உறவினர்கள் சென்னைக்கு கிளம்பி வரா. அந்த உறவினர்கள் அடுத்த நாள் காஞ்சிபுரம் போய் மகா சுவாமிகள்கிட்ட சேர்ப்பிக்க சொல்லி கொடுத்து விடுறா. இந்த பழங்கள் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்துடுத்து. இவா கூட வந்த ஒரு குழந்தை ஒரு இடத்துல தனியாக விளையாடின்னு இருக்கு. மிச்சவா எல்லாரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அந்த தெய்வத்தோட தரிசனத்துக்காக இந்த இடத்துல இருக்கா. மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், இந்த தட்டை மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து அப்போ தான் சமர்ப்பிச்சிருக்கிறா இந்த விளாம்பழத்தை. அந்த விளாம்பழத்தை சமர்ப்பிச்சுட்டு அவள்லாம் நின்றுட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் இந்த தட்டை மட்டும் இழுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு விளாம்பழத்தை கையில் எடுக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நிறைய பழங்கள் இருக்கு, நிறைய திரவியங்கள் மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து குமிஞ்சிருக்கு. இதை மட்டும் தனியாக பொறுக்கி எடுக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்கா. அந்த பாட்டி உட்பட அவர்கள் கூட வந்த உறவினர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு நிற்கிறா. ஒரு விளாம்பழத்தை கையில் எடுத்து மகா சுவாமிகள் அதை சோதித்து பார்த்துட்டு தனியாக கையில் வச்சுட்டு ஒரு சிப்பந்தியை கூப்பிடுறா. எதுக்கடா சிப்பந்தியை கூப்பிட்றார், மகா சுவாமிகள் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் அந்த சிப்பந்தியை பார்த்து சொல்கிறார், தோ அங்கே ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு பார்த்தியா அப்படிங்கிறார். இந்த சிப்பந்தி திரும்பி பார்க்குறார். அந்த பக்கத்தில் ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு. ஒரே ஒரு குழந்தை மட்டும் விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தை விளையாடுறது எப்படி அப்படின்னா அந்த மண் தரையில் இப்போ தான் நம்ம காஞ்சி சங்கர மடத்தை பலவிதமான கோலத்தில் கட்டடங்களோடு பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு மகா சுவாமிகள் இருக்கக்கூடியது ஒரு சாதாரணமான குடிசை. மிச்ச இடம்லாம் திறந்த வெளியாக இருக்கும், அங்கங்கே மரங்கள் இருக்கும், மிச்ச இடம்லாம் ஒரே மண் தரையாக இருக்கும், அதாவது மண் குமிஞ்சிருக்கும். இந்த குழந்தை அந்த மண் நிரம்பிய இடத்துல ஒரு குதிச்சு விளையாடின்னு இருக்கு. இந்த குழந்தைகளோட விளையாட்டு எல்லாமே அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு என்ன தோன்றதோ அந்த விளையாட்டை உடனே விளையாடணும். அதான் குழந்தைகளோட பிடிவாதம் வந்து எளிதில் நம்மால் தீர்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன நினைச்சாலும் உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி குழந்தைகளுக்கு உண்டு. இந்த குழந்தை மட்டும் சக கோஷ்டி இல்லை அப்படிங்கிறதுனால தான் மட்டும் தனியாக ஒரு இடத்துல அந்த பாவாடையை தூக்கி வச்சுட்டு குதிச்சு விளையாடின்னு இருக்கு. இந்த குழந்தைய மகா சுவாமிகள் காமிச்சிருக்கார். அந்த சிப்பந்தியும் பார்க்கிறார். ஆமாம் பெரியவா, ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இந்த பழத்தை கொடு, இந்த விளாம்பழத்தை கொடுத்து இதை பக்குவமாக உடைச்சி கொடுத்து அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடு. அந்த குழந்தைக்கு விளாம்பழம்னா ரொம்ப உயிர் அப்படிங்கிறார். இந்த சொந்தக்கார அத்தனை பேருமே இந்த விளாம்பழத்தை கொண்டு வந்த பெங்களூர் முத்துசுவாமியோட சொந்தக்கார அத்தனை பேருமே மகா சுவாமிகளை பார்த்துட்டு நின்றுருக்கார். எந்த குழந்தையை அடையாளம் காண்பிக்கிறான்னு திரும்பி பார்க்கல. இவ்வளவு தூரம் மகா சுவாமிகள் ரசித்து சொல்கிறாரு. அந்த குழந்தைகிட்ட கொண்டு கொடுங்கிறார். அந்த குழந்தைக்கு பக்குவமாக உடைச்சு கொடுங்கிறார். அந்த குழந்தைக்கு விளாம்பழம்னா ரொம்ப உயிர்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி குழந்தை யாராக இருக்கும்? மகா சுவாமிகளோட பரிபூர்ணமான பேரு அப்படின்னா இதுவல்லவா பரிபூர்ணமான பேரு. அந்த குழந்தை யாரா இருக்குங்கிறதுக்காக அந்த பாட்டி உட்பட சொந்தக்கார அத்தனை பேருமே மெல்ல திரும்பி பார்க்கற அந்த குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா இவன் அத்தனை பேருக்கும் வந்த ஆனந்தம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அவாத்து குழந்தை, ஆஹா நம்மாத்து குழந்தைல இங்க விளையாடின்னு இருக்கு. இந்த குழந்தைக்கு மகா சுவாமிகள் இந்த விளாம்பழத்தை கொடுக்க சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கார். இந்த பழத்தையா இவ்வளவு நேரம் மகா சுவாமிகள் சோதிச்சு பார்த்தார். இந்த பழம் பழுத்து இருக்கான்னு சோதிச்சு பார்த்தார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரத்தை பண்றார். ஏன்னா அவ்வாத்து குழந்தைக்கு ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சிருக்கு. யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? அந்த தெய்வம் பார்த்து ஒரு அனுகிரகத்தை கொடுக்கறது. இவா கொடுத்த உடனே அந்த விளாம்பழத்தை வாங்கிட்டு நேரம் அங்கே ஓடுறார். இவன் அத்தனை பேரும் அந்த குழந்தைகிட்ட போகிறத பார்த்துட்டு இருக்கா. திரும்ப மகா சுவாமிகள் பக்கம் திரும்புறார். மிச்சம் 5 பழம் இருக்கு. மகா சுவாமிகள் என்ன பண்ண போறார்? இன்னும் நமக்கு உத்தரவு கொடுக்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு உத்தரவு கொடுப்பார். அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்கார அத்தனை பேரும் அங்கே நிற்கிறா. பாட்டி உட்பட அனைவருமே நிற்கிறா. மகா சுவாமிகள் என்ன பண்றார்? இன்னும் மிச்சம் 5 பழம் இருக்கு இல்லையா, இந்த 5 பழத்தையும் ஒன்றா எடுத்து தரையில் தட்டி உடைக்கிறார். இந்த விளாம்பழத்தை உடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சூசகமான ஒரு கலை. அது ஒரு பழத்தையும் எப்படி சாப்பிடணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. வாழைப்பழத்தை தோலியை உரிச்சிட்டு சாப்பிடணும்.
இது சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மாம்பழம் அப்படின்னா அழகாக அந்த கொட்டை தவிர எஞ்சிய பாகங்களை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணும். அந்த பலாப்பழம் நமக்கு தெரியும். அதே போல் இந்த விளாம்பழத்தை அந்த ஓட்டை அழகாக உடைக்கணும். ஓடு சுக்கு நூறாக போகக்கூடாது. ஓடு சுக்கலாக போச்சுன்னா உள்ள பழத்தில் விழுந்துடும். ஒரு நேக்காக உடைக்கணும். நேக்காக உடைக்கும்போது ஒரு தேங்காய் 2 பாதியாக பிரிகிற மாதிரி 2 மூடியாக உடையிறது மாதிரி இந்த விளாம்பழத்தையும் 2 பாகமாக உடைக்கணும். உடைச்ச பிறகு அந்த உடைஞ்ச குமிழுக்குள்ள, அதாவது பாத்திரம் போல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளேயே அந்த விளாம்பழ துகள்களை வச்சுண்டு அப்புறமா அதை நம்ம சாப்பிடணும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல மகா சுவாமிகள் 5 விளாம்பழத்தையும் உடைச்சு அது போல வச்சுண்டு பக்கத்தில் வெள்ளை கட்டி இருக்கு, வெள்ளை துகள்கள் இருக்கு, அதை எடுத்துட்டு மகா சுவாமிகள் இதில் போட்டுட்டு ஒன்றையும் பிசைகிறார். இப்போ ஒரு 5 ஓட்டுல விளாம்பழம் இருக்கு. இந்த 5 ஓட்டுலையும் அந்த வெள்ளை துகள்களை மகா சுவாமிகள் கலந்து பிசைஞ்சு வைக்கிறார். இந்த விளாம்பழத்தை வெள்ளத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது தான் அதனோட சுவை கூடும். இப்போ பலாப்பழம் அப்படின்னா அந்த பலாப்பழத்தில் கொஞ்சம் தேனை நம்ம விட்டுட்டு சாப்பிட்டா அதனோட சுவை கூடும். இந்த பழங்களுக்கெல்லாம் ஒரு சுவை இருக்குது. இதை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா அதனோட சுவை அபரிமிதமாக நமக்கு தெரியும். அதே போல் இந்த வெல்லத்தை பிசைஞ்சு வச்சுக்கிறார். வெல்லத்தை பிசைஞ்சு ஒரு 5 மூடியில் வச்சுக்கிறார். இந்த 5ஐயும் என்ன பண்ணுறார், மகா சுவாமிகள் ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். பக்தாள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. இந்த சொந்தக்காரனும் பார்த்துட்டு இருக்கா. ஆஹா, மகா சுவாமிகள் சாப்பிட்றாளே, நம்ம கொண்ட பழத்தை நம்ம கண்களுக்கு நேர சாப்பிட்றாளேங்கிற ஆனந்தத்தில் பார்த்துட்டு இருக்கா. எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 5 விளாம்பழத்தையும் மகா சுவாமிகள் அன்றைய தினம் அனைத்து பக்தர்களின் கண்ணெதிரில் மகா சுவாமிகளை எடுத்து அழகா வாயில போட்டுருக்கார். வாயில போட்டு முடிச்சுட்டு அந்த காலி ஓடிகளை மகா சுவாமிகள் தள்ளிட்டு தனக்கு பிட்சை கைங்கரியம் பண்றவரை பார்த்து கூப்பிட்டு அவரை வரவழைச்சிட்டு, எனக்கு இன்னைக்கு பிட்சை ஆயாச்சு, நான் விளாம்பழத்தை சாப்பிட்டு எனது பிட்சையை முடிச்சுட்டேன், அதனால எனக்கு பிட்சை வேண்டாம், அதாவது ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுடுறார். சொந்தக்கார ஆனந்தமா பார்க்கறா. ஆஹா, முத்துசுவாமிக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த பழங்களை கொடுத்தனுப்பிய முத்துசுவாமிக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், 5 பழத்தையும் மகா சுவாமிகள் சாப்பிட்டாரே அப்படின்னு ஆனந்தப்படுறா. மனசல்ல முத்துசாமி நினைச்சது ஒரு பழத்தை மகா சுவாமிகள் சாப்பிடணும், இங்க 5 பழத்தையும் சாப்பிட்டுட்டார். ஒரு உண்மையான பக்தன், தன்னை வணங்குகின்ற பக்தன் தன்னோட மனசுல என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஒரு தெய்வம் புரிஞ்சுண்டு அனுகிரகம் பண்ணுன்னா மகா சுவாமிகளை தவிர வேறு எந்த விதமான தெய்வத்தையும் சத்தியமாக நாம் நேரில் பார்க்க முடியாது. மகா சுவாமிகள் தொடர்பான அடுத்த ஒரு புதிய அனுபவத்தை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கங்கா தரங்க ரமணீய ஜட்டா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபஹாரம் வாராணசி புரபதிம் भज विश्वनाथम् वाचामगोचरमनेक गुणस्वरूपम् वागीश विष्णुसुरसेवित पादपीठम् वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तम् वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभितकिरीटविराजमानौ हालेक्षणानलविशोषित पञ्चबाणम् नागाधिपारचित भासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं
भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दा पापेरतिं च सुनिवार्य मनः समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते